அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில்? 6ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் பருவத்தில் பார்த்தோம் அப்படின்னா அலகு 1 என்ன பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க? காந்தவியல். இந்த பாடப்பகுதியில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைன் பை லைனாக பார்க்கலாம். இது உங்களோட போட்டித் தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பாடத்திற்கான கேள்வி பதில் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் அதற்கான விடைகள்லாம் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பாடப்பகுதிக்கு போகலாம். அலகு 1 காந்தவியல் பாடப்பகுதி கொடுத்துருப்பாங்க. இதில் என்னது முக்கியமானதோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு காந்தங்கள் கண்டறியப்படல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படின்னா இது மேக்னஸின் அதிசயப்பாறைன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது சுமார் 2500 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கிரேக்க நாட்டில் மெக்னீசியா அப்படிங்கிற ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் மேக்னஸ் அப்படிங்கிற ஒரு சிறுவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆடு மேய்ச்சிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டிருக்கான். தூங்கிட்டு இருந்தான். ஒரு பாறை மேலே தூங்கிட்டு இருந்தான். தூங்கிட்டு இருந்தப்போ பார்த்தோம் அப்படின்னா அவன் கையில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு இரும்பு உரையிடப்பட்ட அந்த ஒரு கைத்தடி வச்சுருந்தான். குச்சி இங்கே இருக்க பாருங்கள் இந்த கைத்தடி. அது மாதிரி அவனோட காலில் இருக்கக்கூடிய காலணி, அதாவது செருப்பு பார்த்தோம் அப்படின்னா எதனால் ஆனதுன்னா ஒரு ஆணிகளால் அடிக்கப்பட்ட செருப்பு. அவன் இங்கே தூங்கிட்டு இருந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த கைத்தடியில் இருக்க அந்த இரும்பு இருக்குல்ல, அந்த கைத்தடி இரும்பு உரையானது, அதுவும் பாறை மேலே ஒட்டிக்கிச்சு. அவனோட காலணி அப்படின்னா செருப்பு, அதில் இரும்பு ஆணிகள் அடிச்சிருந்துச்சு. அதுவும் என்ன ஆச்சுன்னா இந்த பாறையில் ஒட்டிக்கிச்சு. இவனுக்கு என்னது ஒரே அச்சோ, இது என்ன இது இப்படி ஒட்டிக்கிச்சே அப்படின்னு பயமாயிடுச்சு. ஒரு அதிசயமாகவும் இருந்துச்சு. அதை ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்த்துச்சு. இது என்ன ரொம்ப அதிசயமாக இருக்க அப்படின்னு. இது நிச்சயம் இது அந்த பாறை ஒரு மந்திர பாறை அப்படின்னு சொல்கிறாங்க ஊர் மக்கள்லாம். இதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. இது கடவுளோட சக்தி தான், அபார சக்தி தான் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? உங்களுக்கு ஏதாவது தோன்றுதா? ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையில் அந்த இரும்பிலான கைத்தடியும் ஒட்டிக்கிச்சு. அந்த செருப்பில் இருக்கக்கூடிய இந்த இரும்பு ஆணிகள் அடிக்கிற அந்த செருப்பும் ஒட்டிக்கிச்சு. இதுக்கு என்ன காரணம் இருக்கும்? உங்களுக்கு ஏதாவது தோன்றுதா? சரி, நம்ம பார்க்கலாம். அதாவது அது என்ன காரணம் அப்படின்னா அந்த பாறை காந்தத்தன்மை பெற்றிருக்குது. அதனால தான் அந்த மேக்னஸ் அப்படிங்கிற சிறுவனோட கைத்தடி மட்டும் இல்லை, அந்த இரும்பாலான எல்லா பொருள்களையும் அந்த பாறை என்னது ஈர்த்துக்குச்சு. இந்த மாதிரி பாறைகள் பார்த்தோம் அப்படின்னா காந்தத்தன்மையுடைய பாறைகள் தான். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இந்த பாறைகள் அந்த சிறுவனோட பெயர் என்ன? மேக்னஸ். அந்த பையனோட அந்த சிறுவனோட பெயர்னால் மேக்னட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அந்த காந்தத்துக்கு பேர். அல்லது தாதுக்கள் பார்த்தோம் அப்படின்னா மேக்னடைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதோட ஊர் பார்த்தோம் அப்படின்னா மெக்னீசியா அப்படிங்கிற ஊர். அந்த ஊரோட பேர் என்ன? மெக்னீசியா. அதனால கூட அதுக்கு மேக்னடைட் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. மேக்னடைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காந்தத்தன்மையுடைய தாதுக்கு பேர் தான் மேக்னடைட். சரியா? அந்த சிறுவனோட பெயர் என்ன? மேக்னஸ். அதனால கூட அந்த பெயர் மேக்னட்னு வந்திருக்கலாம். அதோட தாது பேர் மேக்னடைட். ஓகேவா? இப்போ இதை பற்றி பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், கருப்பு கலரில் இந்த வடிவத்தில் இருக்கும். சரியா? இதான் மேக்னடைட் தாது. இது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பாறையில் இருக்கக்கூடியது. அதனால் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் எதுவுமே கிடையாது. இது இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படுது. இது நம்மளுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். சரியா? மேக்னடைட் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படுகிறது. காந்தத்தன்மையுடைய தாது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மேக்னடைட். இதுக்கு ஏதாவது வடிவங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் வடிவங்கள் கிடையாது. இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்மளுக்கு கேட்கலாம். அது மாதிரி காந்தங்கள் திசையினை அறிய பயன்படுகிறது. அதனால் இதை எவ்வாறு அழைக்கிறோம்? வழிகாட்டும் கற்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. காந்தங்கள் திசையினை அறிய பயன்படுவதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வழிகாட்டும் கற்கள். இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரலாம். நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் முக்கியமானது, படிச்சுக்குங்க. சரியா? இப்போ காந்தங்களில் நிறைய வடிவங்கள் இருக்குது. அதாவது இரும்பு துண்டுகளை காந்தமாக்கும் முறையை மனிதன் கண்டுபிடிச்சிட்டான். இரும்பு துண்டை என்ன பண்ணா? காந்தமாக்கினான். அது பல வடிவங்களை செஞ்சான். அந்த மனிதனால் தயாரிக்கப்பட்டக்கூடிய இந்த காந்தங்களுக்கு என்னென்னா செயற்கை காந்தங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்மளுக்கு கேள்விகள் வரலாம். மனிதனால் தயாரிக்கப்பட்ட காந்தங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? செயற்கை காந்தங்கள் என அழைக்கப்படுகின்றன. அது என்னென்ன காந்தங்கள், அதில் என்னென்ன வகைகள் இருக்குன்னு? சட்ட காந்தம், லாட காந்தம். சட்ட காந்தம்னா முதல்ல இருக்கக்கூடிய வடிவங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பாருங்கள், சட்ட காந்தம் யூ வடிவில் இருக்குது. இது லாட காந்தம், வளைய வடிவில் வளைய காந்தம். இது காந்த ஊசி. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய செயற்கை காந்தங்கள்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது என்ன வடிவத்தில் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா நீள்கோள வடிவத்தில், வட்ட வடிவம், உருளை வடிவம், இந்த மாதிரி வடிவங்களில் வந்து காந்தங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது எல்லாமே செயற்கை காந்தம். இதுக்கு எடுத்துக்காட்டு நம்மளுக்கு கேட்கலாம், பொருத்துகளை கேட்கலாம். இப்போ சட்ட காந்தம் வந்து எந்த இயற்கை காந்தங்களா செயற்கை காந்தங்களா அப்படிங்கிறது கேட்கலாம். அதனால் இது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது காந்தத்தன்மையுள்ள அல்லது காந்தத்தன்மையற்ற பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அதுக்கு டெஃபினேஷனும் பார்க்கலாம். அதாவது காந்தத்தன்மையுள்ள பொருட்கள் அப்படின்னா என்னது? காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடிய பொருட்கள் தான் காந்தத்தன்மையுள்ள பொருட்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன பார்க்கலான்னா இரும்பு, கோபால்ட், நிக்கல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் காந்தத்தன்மையுள்ள பொருட்கள். சரியா? இங்கே பாருங்கள், காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்கள் இருக்கும்ல, அது காந்தத்தன்மையற்ற பொருட்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா காகிதம், நெகிழி, பாலித்தீன் இதெல்லாமே சொல்லலாம். இது காந்தத்தன்மையற்ற பொருள்கள். அடுத்து நம்ம காந்த துருவங்கள் பார்க்கலாம். காந்தத்தில் துருவங்கள் இருக்குது. அதாவது நீங்கள் இரும்பு துகள் இருக்குல்ல, அந்த இரும்பு துகளை ஒரு காகிதத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு சட்ட காந்தம் எடுத்துக்கணும். ஒரு சட்ட காந்தத்தை அதன் மேலே கிடைமட்டமாக வச்சு சில இரும்பு துகள்களுக்கு அதை புரட்டினோம் அப்படின்னா, புரட்டி எடுத்தோம்னா அந்த சட்ட காந்தத்தை அந்த இரும்பு துகளில் புரட்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இங்கே இருக்குது பாருங்கள், படத்தில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒட்டிகிட்ருக்கோம். அந்த இரும்பு துகளில் சட்ட காந்தத்தில் இந்த 2 பக்கமுமே காந்தத்தில் எந்த பகுதியில் ஒட்டியிருக்கு? நார்த், என்னன்னா நார்த்து, எஸ்னா சவுத்து, அது வடக்கு தெற்கு. அந்த 2 பகுதியில் மட்டும்தான் இரும்பு துகள் ஒட்டியிருக்கும் சட்ட காந்தத்தில். மற்ற பகுதியில் ஒட்டியிருக்குதா? இல்லை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? காந்தத்தின் எந்த பகுதியில் இரும்பு துகள்கள் அதிகம் ஒட்டியுள்ளனவோ அந்த பகுதி தான் என்னது? காந்த துருவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது என்ன, எந்த பகுதியில் ஒட்டி இருக்குது? வடக்கு தெற்கு பகுதியில் தான் அதிகமாக ஒட்டியிருக்கு. அப்போ இதுதான் என்னது? காந்த துருவங்கள், வடக்கு தெற்கு. அதாவது இங்கே படத்தில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், காந்தங்களை கொண்டு செய்யப்படும் பரிசோதனைக்கு இரும்பு துகள்கள் அதிகமாக தேவைப்படுமா இல்லையா? இந்த மாதிரி அதிகமாக தேவைப்படுறா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு காந்தத்தை மணலில் நன்கு தேய்த்து எடுத்து இரும்பு துகள்கள் வந்து காந்தத்தோடு ஒட்டி கொடுவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஒரு பேப்பர் இருந்தது, காகிதம் எடுத்துகிட்டு அதில் மணல் எடுத்துக்கணும். மணல் போட்டு இரும்பு துகள் போட்டு இந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் வந்து இரும்பு துகள் வந்து அதிகமாக தேவைப்படுறப்போ ஒரு காந்தத்தை என்ன பண்ணலாம்? மணலில் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அந்த இரும்பு துகள்களை என்னது? காந்தத்தோடு ஒட்டி கொண்டு வரதை நீங்கள் பார்க்கலாம். மணல் கிடைக்கினா களிமண்லேயும் முயற்சி பண்ணலாம். இரும்பு துகள்கள் இல்லை அப்படின்னா இரும்பு துண்டுகளை கூட நம்ம பயன்படுத்தலாம். அதாவது நம்ம காந்த துருவங்கள்லாம் என்னன்னு சொல்கிறோம்? காந்தத்தின் ஈர்ப்பு விசை காந்தத்தின் இரு முனைகளிலும் அதிகமாக இருக்கும். காந்தத்தோட ஈர்ப்பு விசை எங்கே இருக்கும்? காந்தத்தோட அந்த இரு முனைகளும் அதிகமாக இருக்கும். அந்த இரு முனைகள் தான் காந்தத்தின் துருவங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, காந்தங்களை திசை எறிகிறது. எப்படி திசை எறியலாம்? சட்ட காந்தம் இருக்குல்ல, அந்த சட்ட காந்தத்தை நடுவில் ஒரு நூலை கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னா அந்த காந்தம் வந்து எந்த திசையில் ஓய்வு நிலைக்கு, அதாவது அசையாமல் அந்த தொங்க விடுறப்ப ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு அந்த ஓய்வு நிலைக்கு வருதான்னு பார்க்கணும். அந்த ஓய்வு நிலைக்கு வரும் அந்த திசைக்கு இணையாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சட்ட காந்தத்திற்கு இணையாக ஓய்வு நிலைக்கு வரும்ல, அந்த இடத்துல ஒரு கோட்டினா ஒரு லைன் போடணும். ஒரு கோட்டினா ஒரு அட்டையில் வச்சு, அட்டையில் அல்லது மேசையில் வரைஞ்சிக்கணும். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி அட்டையிலையோ மேசையிலையோ இந்த மாதிரி ஒரு கோட்டை வரைஞ்சிக்கணும். அது வந்து இணையாக வர்றப்ப இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னா சட்ட காந்தத்தை, அது வந்து எப்போ இணையாக வருதோ அப்போ வந்து இணையாக கட்டி விடுறப்ப ரெஸ்டிங் ஓய்வு நிலைக்கு வர்றப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். இப்போ காந்தத்தை மெதுவாக திருப்பி மறுபடியும் ஓய்வு நிலைக்கு வரும் வரை காத்திருக்கணும். நம்ம திருப்பினோம் அப்படின்னா திருப்பியும் என்ன பண்ணணும்? ஒரே ஸ்டேஜுக்கு அந்த சமமாக ஓய்வு நிலைக்கு வரும். 3 அல்லது 4 முறை இந்த மாதிரி செய்கிறப்ப காந்தம் வந்து அதே திசையில் தான் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்படி மூமெண்ட் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி எந்த திசையில் வரும் அப்படின்னா, தொங்க விடப்பட்ட காந்தம் பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே வடக்கு தெற்கு திசையில் தான் ஓய்வு நிலைக்கு வரும். நம்ம தொங்க விடுறப்ப அது என்னது? மூமெண்ட்டில் இருக்கும், அசைஞ்சிட்ருக்கும். காந்தத்தை கட்டி தொங்க விடுறப்ப அதுக்கு இணையாக 2 காந்தத்தை கட்டி சட்ட காந்தத்தை தொங்க விடுறப்ப, ஆனால் அது ஓய்வு நிலைக்கு வர்றப்ப எந்த திசையில் இருக்கும்? வடக்கு தெற்கு திசையில் தான் இருக்கும். அதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, வடக்கே நோக்கும் முனை வந்து காந்தத்தோட வட துருவம்னு, தெற்கே இருக்கக்கூடிய முனை வந்து தென் துருவம் அப்படின்னு நம்ம வந்து அழைக்கிறோம். இது நம்மளுக்கு கேட்பாங்க. தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுக்கு எந்த திசையில் ஓய்வுக்கு வரும்? வடக்கு தெற்கு திசையில் தான் ஓய்வுக்கு வரும். வடக்கே நோக்கும் முனை வந்து காந்தத்தின் வட துருவம் அப்படின்னு, தெற்கு நோக்கும் முனை வந்து காந்தத்தோட தென் துருவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இங்கே இருக்குது பாருங்கள், அதிகமாக காந்த துகள்கள் வந்து
ஒட்டி இருக்குது அப்படின்னா எந்த திசையில் ஒட்டி இருக்குது? வடக்கு தெற்கு திசையில் தான் ஒட்டியிருக்கு. அப்போ காந்தங்கள் வந்து சட்டகாந்தம் வந்து எந்த திசையில் தான் இருக்கும்? வடக்கு தெற்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ காந்தத்தின் திசை காட்டு பண்பு, காந்தத்தின் திசை காட்டு பண்பு இருக்குது நம்ம சொல்லியிருக்கோம். திசை காட்டுவதற்கு பயன்படுதுன்னு சொல்லியிருக்கோம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி சீனர்கள் வந்து காந்த கற்களை கட்டி தொங்க விடுவாங்க. இங்கே நம்ம இப்போ சட்டகாந்த கட்டி தொங்க விட்டோம்னா அது மாதிரி காந்த கற்கள் இருக்கும். அந்த காந்த கற்களை கட்டி தொங்க விட்டாங்கன்னா அது எந்த திசைக்கு? வடக்கு தெற்கு திசையில் தான் ஓய்வு நிலைக்கு வருது அப்படின்னு அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. எப்படி கட்டி தொங்க விட்டால் அது எந்த திசையில் நிற்கிது? வடக்கு தெற்கு திசையில் தான் ரெஸ்டிங் ஸ்டேஜில் வரும். அந்த காந்தத்தன்மையோட கற்களை கொண்டு இந்த மாதிரி காந்தத்தன்மையுடைய கற்களை கொண்டு திசை காட்டும் கருவிகள் வந்து செய்து பயன்படுத்தினாங்க. சரியா? அடுத்து சீன மாலுமிகள் பார்த்தோம் அப்படின்னா தங்களோட படகுகளையும் கப்பல்களையும் இந்த கற்களை கொண்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த காந்த கற்களை கொண்டு புயல் காலங்களிலும் இந்த பனிக்காலங்கள் இருக்குல்ல அந்த பனிக்காலங்களில் திசையை அறிவதற்கு பாதுகாப்பான கடல் பயணங்களை மேற்கொண்டனர். இந்த சீன மாலுமிகள் தான் படகுகளையும் கப்பல்களையும் ஏன்னா புயல் காலங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அவங்களுக்கு திசை அறிய முடியாது. அது மாதிரி பனி அதிகமாக இருக்கிற காலங்கள்லையும் திசை அறிய முடியாது. அப்போ வந்து அவங்க பாதுகாப்பாக அந்த கடலில் வந்து பயணம் செய்யணும் அப்படின்னா இந்த கற்களை பயன்படுத்தி அவங்க திசையை அறிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து காந்த திசை காட்டும் கருவி. காந்த திசை காட்டும் கருவி அப்படின்னா என்னென்னா திசையை அறியறதுக்கு உதவக்கூடிய ஒரு காந்த ஊசி பெட்டி தான் சொல்கிறாங்க. அதாவது தடையின்றி சுழலும் வகையில் அதில் என்ன இருக்காது? அதாவது தடை இருக்காது. எந்த ஒரு தடையும் இல்லாமல் சுழலும் வகையில் ஒரு காந்த ஊசி வந்து மையத்தில் பொருத்திருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான். இதில் காந்த ஊசியின் வடமுனை வந்து குறியிடப்பட்டு இதில் வந்து வடமுனை வந்து இங்கே குறியிட்டிருக்காங்க பாரு. காந்த ஊசியில் வடமுனை வந்து குறியிட்டிருக்காங்க. இதுதான் காந்த ஊசி பெட்டி. திசை காட்டும் கருவி தான். எந்த இதில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது வடமுனை மட்டும் நார்த்னா வடமுனை, சவுத்துனா எஸ்னா தென்முனை. இதில் காந்த ஊசியில் வடமுனை வந்து குறியிடப்பட்டிருக்கு. அதாவது கப்பல் விமானங்களில் பார்த்தோம் அப்படின்னா காந்த திசை காட்டும் கருவி வந்து பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி மலை ஏறுறாங்கள, மலை ஏறுவங்க வந்து தங்களை வந்து திசை மாறி போயிடுவாங்களா அப்படிங்கிறதுக்காக அந்த காந்த திசை காட்டு கருவி கையில் வச்சு நம்ம எந்த திசையில் போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்போ இதை பயன்படுத்துவாங்க. அது மாதிரி காந்த ஊசியை பயன்படுத்தி உங்களை மேற்கு திசையை கண்டறியலுமா முடியாது. நம்ம வந்து என்னது திசை காட்டு கருவியில் நார்த் சவுத் இந்த 2 திசையை நம்ம வந்து பயன்படுத்தலாம். காந்தங்களின் ஈர்ப்பும் விளக்கமும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது. நம்ம ஏற்கனவே தெரியும், காந்தங்களில் எதிரெதிர் துருவங்கள், அதாவது சவுத்து நார்த்து, தெற்கு எஸ்னா சவுத்து என நார்த்து, அப்போ தெற்கு வடக்கு, இங்கே வடக்கு தெற்கு. இது வந்து எதிரெதிர் துருவங்கள் இருந்தால் அது வந்து ஈர்க்கும். ஒத்த துருவங்கள் ஒரே மாதிரி துருவங்கள் இருந்தால் ஒன்று விளக்கும். இங்கே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்துங்க, முதல்ல இருக்கக்கூடியது விளக்கு விசை. அதாவது இங்கே சவுத்துனா தெற்கு, என்னன்னு நார்த்து வடக்கு, இந்த 2 ஒரே இங்கே வடக்கு இருக்குது தெற்கு 2 பக்கத்தில் பாருங்கள் ஒரே துருவங்கள் இருக்குது. அப்போ இது என்னது? விளக்கு விசை. என் அப்படின்னு ஒரே துருவங்கள் வரக்கூடாது. இது விளக்கு விசை. இங்கே என். இப்போ எஸ் சவுத்து 2 ஒன்றா இருக்குது. இது வந்து விளக்கு விசை. இதே பாருங்கள் ஈர்ப்பு விசை பாருங்கள். சவுத்து நார்த்து சவுத்துன்னு இருக்கா இல்லையா? இப்படி மாறி எதிர் திசைகள் இருந்தால் மட்டும்தான் ஈர்ப்பு விசை இருக்கும். ஒத்த துருவங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து விளக்கு விசையாக தான் இருக்கும். சரியா? இதை காந்தங்கள் நம்ம முக்கியமாக தெரிஞ்சக்கூடியது. அடுத்து நம்ம காந்தங்களோட காந்தத்தன்மை வந்து எப்பொழுது இழக்கும் அப்படின்னா, ஒரு காந்தத்தை வந்து நம்ம வெப்பப்படுத்துகிறோம் அப்படின்னா அல்லது உயரத்துலேருந்து கீழே போடுறப்ப சுத்தியால் தட்டுறப்ப அது என்ன பண்ணுவாங்க? அதோட காந்தங்கள் வந்து காந்தத்தன்மையை வந்து இழந்துவிடும். என்னென்ன மூலமாக? வெப்பப்படுத்துதல் மூலமாக. காந்தத்தை வெப்பப்படுத்துதல் மூலமாகவும், மேலே உயரத்துலேருந்து கீழே போட்டிங்கனாலும் அடுத்து சுத்தியால் தட்டினாலும் அதோட காந்தத்தன்மையை வந்து காந்தங்கள் வந்து இழந்துடும். இங்கே பாருங்கள், அது மாதிரி நம்மளோட கைபேசி, குறுந்தகடு, கணினி, கம்ப்யூட்டர்லாம் இருக்குல்ல, ஃபோனு இதெல்லாம் இருக்குல்ல, சிடி இதெல்லாம் வந்து அதுக்கு பக்கத்தில் நீங்கள் காந்தங்களை வச்சிங்க அப்படின்னா காந்தங்கள் வந்து அதோட காந்தத்தன்மையை இழந்துடும். காந்தத்தன்மையை இழக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பொருளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். சரியா? அடுத்து காந்தங்களை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னா, காந்தங்களை வந்து நம்ம சரியான முறையில் பாதுகாக்கலைன்னா அது வந்து காந்தத்தன்மையை இழந்துடும். இப்போ சட்ட காந்தங்கள் பார்த்தோம் அப்படின்னா அதோட காந்தத்தன்மையை இழக்காமல் இருக்க 2 சட்ட காந்தங்களுக்கு இடையில் நம்ம என்ன அதுதான் எதிரெதிர் முனைகள், அதாவது நார்த்து சவுத்து நார்த்து, இந்த மாதிரி எதிரெதிர் முனைகள் வந்து ஒன்றை ஒன்று பார்க்குற மாதிரி இந்த படத்தில் வச்சுருக்காங்க பாரு.
இதுக்கு இடையில என்ன பண்ணணும், ஒரு மரக்கட்டை வந்து வைக்கணும். கீழே மேலேயும் கீழேயும் இது மாதிரி தேனிரும்பு துண்டு வந்து வச்சு நம்ம வந்து பாதுகாக்கலாம். தேனிரும்பு துண்டுகளை அந்த காந்தங்கள் முனைகளுக்கு குறுக்கே இந்த படத்தில் வைக்கிற மாதிரி வச்சு வந்து சட்ட காந்தங்களை பாதுகாக்கலாம். அதே மாதிரி லாட காந்தங்களை தேனிரும்பு துண்டு, அந்த தேனிரும்பு துண்டுக்குள்ள கீழே அடிப்பகுதியில் அந்த துண்டை வச்சு இந்த மாதிரி பாதுகாத்துக்கலாம். இந்த மாதிரி தான் காந்தங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும். காந்தங்களை பாதுகாக்கலைன்னா அதோட காந்த தன்மையை வந்து அது வந்து இழந்துடும். காந்தங்களோட பயன்பாடுகள் எங்கெங்கே காந்தங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம் நம்மளோட இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒலிப்பான்களில் பயன்படுத்துவோம், மின் மோட்டார்களில், அது மாதிரி கதவு இருக்குல்ல, கதவோட தாழ்பாலில், பைகளில், பொம்மையில், அது மாதிரி காந்த திசை காட்டிகளாக பயன்படுத்துகிறோம், பென்சில் பெட்டியில் பயன்படுத்தி மேக்னெட் எல்லாத்துலேயுமே இருக்கும். குளிர்சாதன பெட்டிகள் ஸ்டிக்கர் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கர்லேயே காந்தங்கள் இருக்குது, ஒட்டிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். அது மாதிரி அலைபேசி பர்ஸு, இந்த அலைபேசி உரைகள், ஃபோன் கவர் இருக்குல்ல, அதுலேயும் பயன்படுத்துகிறோம். குண்டூசி, அதாவது குண்டூசி தாங்கிகள், அதுக்கு மேக்னெட் இருந்து அந்த குண்டூசி எல்லாம் அதில் ஒட்டிக்கு வந்ததில்ல, அந்த மின்காந்த தூக்கிகள்லையும் காந்தங்கள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். காந்தங்கள் எங்கெங்கே பயன்படுதுன்னு கேட்டாங்கன்னா இது எல்லாமே எழுதிடலாம். சரியா? அடுத்து பறக்கும் ரயில். இப்போ வந்து நம்ம காந்தங்கள் வந்து ஒத்த துருவங்கள் ஒன்று விளக்கு நம்ம ஏற்கனவே தெரியும். காந்தங்களோட விலக்கு விசையை பயன்படுத்தி நம்ம வந்து காந்த பொருட்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா தூக்கி நிறுத்த முடியும். அதாவது விலக்கு விசை. இப்போ நார்த்து, சவுத்து இந்த மாதிரி இருக்கிறப்ப காந்தங்கள் வந்து என்னது, விலக்கு விசை, அதாவது ஈர்ப்பு விசை இருக்காது, ரெண்டு ஒட்டாது. அப்போ நம்ம இதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், ஒரு பொருளை வந்து தூக்குதலுக்கு பயன்படுத்தலாம். காந்த பொருட்களை நம்ம தூக்கி நிறுத்தலாம். இப்போ 2 சட்ட காந்தத்தை தூக்கி நிறுத்துகிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து சுழலும் முன்னியக்கியை வந்து இந்த காந்தங்கள் மூலமாக தான் நிகழுது. அதுக்கு நம்மளை கொடுத்துருப்பாங்க. இது ஒரு விளையாட்டு பொருள் தான். இந்த விளையாட்டு பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இதிலேயே கொடுத்துருப்பாங்க. அடுத்து மின்காந்த தொடர்வண்டி. மின்காந்த தொடர்வண்டிக்கு இன்னொரு பெயர் இருக்குது, அதாவது மிதக்கும் தொடர்வண்டி, பறக்கும் தொடர்வண்டி அப்படிங்கிற பெயர் இருக்குது. இது நம்மளுக்கு கேள்விகள் வரலாம். மின்காந்த தொடர்வண்டிக்கு வேறு பெயர்கள் என்ன, மிதக்கும் தொடர்வண்டி, பறக்கும் தொடர்வண்டின்னு சொல்லுவோம். இதில் வந்து டீசல், பெட்ரோல் அந்த எரிபொருள்கள்லாம் பயன்படுத்துறதில்ல. ஈர்ப்பு மற்றும் அந்த விலக்கு விசைகள் கொண்டு என்னது தொடர்வண்டி வந்து இயங்குது, அதிவேக தொடர்வண்டி இயங்குது. அதை பற்றி நம்ம பார்க்கலாமா? இங்கே கொடுத்துருப்பாங்க மின்காந்த தொடர்வண்டி, மேக்லிவ் ட்ரெயின்னு சொல்கிறோம், மேக்னெட்டிக் லெவிடேஷன் ட்ரெயின் அப்படிங்கிறது அதுக்கு பேர். இதில் வந்து பார்த்தோட சிறப்பம்சங்கள் பார்த்தோம் அப்படின்னு அதில் உராய்வு இருக்காது, உயர் வேகம் இருக்காது, இரைச்சல் சவுண்டு இருக்காது. அது மாதிரி எந்தெந்த நாடுகளில் பயன்படுத்துகிறாங்கன்னா சீனா, ஜப்பான், தென்கொரியா நாடுகளில் இது வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் வந்து மும்பை, டெல்லி, மும்பை, நாக்பூர், சென்னை, பெங்களூர், மைசூர் வழித்தடங்களை பயன்படுத்துவதற்காக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இது எதை பயன்படுத்தி இது பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உயரத்துக்கு ஒத்த துருவங்கள் 10 சென்டிமீட்டர் உயரத்துக்கு வந்து என்ன பண்ணலாம், தொடர்வண்டியை வந்து நம்ம வந்து நிற்க வைக்கலாம். இந்த மாதிரி தூக்கி நிறுத்த முடியும் 10 சென்டிமீட்டர். அது ட்ரெயின் வந்து நிற்கிறப்ப, தொடர்வண்டி நிற்கிறப்ப தண்டவாளத்திலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ரயில் தண்டவாளத்திலேருந்து 10 சென்டிமீட்டர் உயரம் வர அந்த ஒத்த துருவங்களை வச்சு அது விளக்கக்கூடிய அந்த பண்பை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 சென்டிமீட்டர் உயரம் வரை நிறுத்த முடியும். அதான் சொல்லியிருக்காங்க. மின்காந்த தொடர்வண்டி எப்படி இயங்குதுன்னா, மின்காந்த தொடர்வண்டியில் மின்காந்தங்கள் வந்து பயன்படுது. மின்சாரம் பாயும்போது மட்டும்தான் அது வந்து காந்தத்தன்மை பெறும். மின்சாரத்தின் திசை மாறுச்சு அப்படின்னா அந்த 2 துருவங்களும் மாறிடும். அந்த தொடர்வண்டி இருக்குல்ல, அதில் அடியிலும் தண்டவாளத்தில் உள்ள காந்தங்களும் ஒத்த துருவங்கள் இப்போ தான் நம்ம பார்த்தோம்னா ஒன்றை விளக்கறதுனால தண்டவாளத்திலேருந்து 10 சென்டிமீட்டர் உயரத்தில் அது வந்து நிலைநிறுத்தலாம். அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தண்டவாளத்தின் பக்கவாட்டிலும் தொடர்வண்டியின் கீழே பக்கவாட்டில் உள்ள காந்தங்கள் இருக்குல்ல, அது வந்து தொடர்வண்டி வந்து முன்னாடி போகிறதுக்காக முன்னோக்கி செலுத்தப்படுகிறது. அது மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், மின்னோட்டத்தின் மூலம் காந்தங்களை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். தொடர்வண்டியில் பார்த்தோம் அப்படின்னா சக்கரம் போன்ற அசையும் பொருட்கள் இல்லை, அதனால் அங்கே வந்து என்ன கிடையாது, உராய்வு விசையே கிடையாது. உராய்வு விசை கிடையாதனால 300 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே எளிதாக இதில் வந்து தொடர்வண்டியில் மின்காந்த தொடர்வண்டியில் வந்து போகலாம். அதை விட 600 கிலோமீட்டர் வேகம் வரை கூட செல்லக்கூடிய திறன் வந்து இருக்குது. இதில் வந்து உராய்வு இது இல்லாதனால அதிக சத்தம் கேட்பதில்லை, மின்சாரம் வந்து குறைந்த அளவு தான் மின்சாரம், சுற்றுச்சூழலுக்கு இவை உகந்தவையாக இருக்கும். இதையெல்லாம் இதோட சிறப்பு அம்சங்கள். சரியா, சிறப்பு அம்சங்கள் கேட்டால் இதை எழுதிக்கிங்க. பல நாடுகளில் இதோட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் சீனா, ஜப்பான், தென்கொரியா நாடுகளில் மட்டும்தான் இது வந்து நடைமுறையில் இருக்குது, பயணிகள் போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் பார்த்தா பரிசீலிக்கப்பட்டு வருது. சாதாரண தொடர்வண்டிக்கு மின்காந்த தொடர்வண்டிக்கு உள்ள வேறுபாடுகள் நம்ம இப்போ தான் பார்த்தோம்.
இதோட சிறப்பம்சங்கள் பார்க்குறப்பவே நம்ம சாதாரண தொடர்வண்டியில் உராய்வு விசை உண்டு, மின்காந்த உராய்வு விசை கிடையாது. ஏன்னா அதில் வந்து சக்கரம் இல்லை, சக்கரம் உண்டு, இதில் சக்கரம் இல்லை. இதில் அதிக உராய்வு விசை இல்லாதனால சாதாரண தொடர்வண்டியில் அதிக சத்தம் கேட்கும். இதில் வந்து அதிக சத்தம் கேட்பதில்லை. அதுக்கு மின்சாரம் குறைந்த மின்சாரம் அதிகமாக தேவைப்படுறது குறைந்த மின்சாரம் தான். சுற்றுச்சூழலுக்கு இவை உகந்தவை. இது எல்லாமே நம்ம இதை பயன்படுத்தி நம்ம எழுதிடலாம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத. அதாவது இந்த மாதிரி எழுதலாம். ஏன்னா சாதாரண தொடர்வண்டியில் உலோக சக்கரங்கள் பயன்படுகிறது, மின்காந்த தொடர்வண்டியில் மின்காந்தங்கள் பயன்படுகிறது. அடுத்து உராய்வு விசை உண்டு, இது உராய்வு விசை கிடையாது. டீசல் பெட்ரோல் இயங்கும், இது மின்சாரம் தேவை. சரியா? இந்த மாதிரி நம்ம வேறுபாடு எழுதிக்கலாம். அடுத்து நினைவில் கொள்கையில் நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கேன், ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது இது வரலும் பார்த்தது எல்லாமே காந்தத்தன்மையுடைய தாது மேக்னெட் என்று அழைக்கப்படுகிறது. மேக்னெட் வந்து இயற்கை காந்தம் எனப்படுகிறது. மனிதனால் தயாரிக்கப்பட்ட காந்தங்கள் என்ன காந்தங்கள்? செயற்கை காந்தங்கள். காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடிய பொருள்கள், காந்தத்தன்மையுள்ள பொருள்கள். காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருள்கள் காந்தத்தன்மையற்ற பொருள்கள். தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் வந்து எப்பொழுதும் எப்படி இருக்கும்? எந்த திசையில் இருக்கும்? வடக்கு தெற்கு திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வரும். வடக்கே நோக்கும் முனை வட துருவம், தெற்கே நோக்கும் முனை தென் துருவம். அது மாதிரி காந்த திசை காட்டும் கருவி என்பது திசையறிய உதவும் ஒரு காந்த ஊசி பெட்டி. காந்தத்தின் எதிரெதிர் துருவங்கள் அப்படின்னா ஒன்றையொன்று ஈர்க்கும், ஒத்த துருவங்களும் ஒன்றையொன்று விளக்கும். வெப்பப்படுத்தும் பொழுதோ, உயரத்திலிருந்து கீழே போடும்போதோ, சுத்தியால் தட்டும் பொழுதோ காந்தங்கள் அவற்றின் காந்தத்தன்மையை இழந்து விடுகின்றன. உங்களுக்கு இப்போ இந்த பாடம் ஃபுல்லாக படித்தாச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்மளுக்கு கேள்வி பதில் இருக்குது. இந்த கேள்விக்கான பதில்களை நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். சரியா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் அதற்கான விடைகளை பார்த்துக்குங்க.